இலக்கணத்தின் வகைகளில் 5 வகைகள் பார்க்கலாம். 1 எழுத்து, 2 சொல், 3 பொருள், 4 யாப்பு, 5 அணி. அதில் எழுத்து இலக்கணம் அப்படின்னா என்னன்னா, எழுத்துக்களின் வகை, பிறப்பு, எண், முறை மற்றும் சார்பெழுத்துக்கள் பற்றி கூறுவது தான் எழுத்து இலக்கணம். சொல்லிலக்கணம் அப்படின்னா பெயர், வினை, இடை, உரி, வேற்றுமை மற்றும் பகுப்பதம், பகாப்பதம் பற்றி கூறுறது தான் சொல் இலக்கணம். பொருள் இலக்கணம் அப்படின்னா தமிழரின் அகப்புற வாழ்க்கை முறை மற்றும் இலக்கிய பொருள் பற்றி கூறுவது தான் பொருள் இலக்கணம். யாப்பு இலக்கணம் அப்படின்னா செய்யுள், அதாவது பாடல் இயற்றப்படும் முறை, பாக்களின் வகைகள், வெண்பா, ஆசிரியப்பா போன்றவை பற்றி கூறுவது. அணி இலக்கணம் அப்படின்னா செய்யுளில் அமையும் சொல் மற்றும் பொருள் அழகு, அதான் அணி பற்றி கூறுவது தான் அணி இலக்கணம். முக்கியமான பாயிண்ட்டு, தொல்காப்பியத்தில் முதல் 3 இலக்கணத்தை பற்றி தான் சொல்லியிருக்கிறாங்க. மற்ற இலக்கணத்தை பற்றி அதுக்கு பின்னாடி வந்த நூட்களில் யாப்பை பற்றியும் அணியை பற்றியும் சொல்லி 5 இலக்கணம் பற்றி விரிவாக நமக்கு கொடுத்துருக்காங்க.